ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 7th ஹிஸ்ட்ரி செகண்ட் டேர்ம் தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் லெசன் வந்து பார்த்தாச்சு. லைன் பை லைன் கொஷின்ஸ். இது வந்துட்டு செகண்ட் லெசன் வந்துட்டு முகலாய பேரரசு. இதுதான் வந்துட்டு செகண்ட் லெசன். இதில் மொத்தம் 243 கேள்விகள் வந்துட்டு மொத்தம் எடுக்க முடிஞ்சது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த முகலாய மன்னர்கள் யாரெல்லாம் வந்துட்டு ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களோட நேம், அதுக்கப்புறம் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் அவங்க வந்துட்டு ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாபர். அவரோட பீரியட் வந்துட்டு கிபி 1526 இருந்து 1530 வரைக்கும். பாபருக்கு அடுத்து ஹுமாயூன். இவர் வந்து கிபி 1530 இருந்து 1540 வரைக்கும். அதுக்கப்புறமா 1555 இருந்து 1556 வரைக்கும். இந்த பீரியடில் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ஷெர்ஷா வந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஷெர்ஷா சூரி வந்துட்டு இவர் வந்து முகலாய மன்னர் கிடையாது. அவர் வந்துட்டு சூர் வம்சத்தை சேர்ந்த மன்னர். அவர் ஷெர்ஷா அப்படின்றவர். அவர் தான் வந்து வந்திருப்பார், கைப்பற்றியிருப்பார். மறுபடியும் அவர்கிட்ட இருந்து 1555 ஷெர்ஷா கிட்ட இருந்து அவரோட இடத்த வந்துட்டு மறுபடியும் பிடிச்சிருந்திருப்பாரு. ஆனால் ஒரே ஒரு வருஷம் தான் இருந்திருப்பாரு. 56 வந்துட்டு ஹுமாயூன் வந்து இறந்திருப்பார். மூணாவது ஹுமாயூனுக்கு அப்புறமா யார் வந்திருப்பாங்க அப்படின்னா அக்பர் வந்துட்டு வந்திருப்பாரு. அவரோட பீரியட் வந்து கிபி 1556 இருந்து 1605 வரைக்கும். நாலாவதா ஜஹாங்கீர் வந்துட்டு வந்திருப்பாங்க. கிபி 1605 இருந்து 1627 வரைக்கும். ஜஹாங்கீருக்கு அடுத்து ஷாஜகான். அவர் கிபி 1627 இருந்து 1658 வரைக்கும் அவர் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பாரு. கடைசியாக யார் அப்படின்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப்போட பீரியட் வந்து 1658 இருந்து 1707 வரைக்கும் அவுரங்கசீப் வந்துட்டு ரூல் பண்ணியிருப்பார். இவங்க 6 பேர் தான் வந்துட்டு முகலாய மன்னர்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசையும் தொடங்கியவர் பாபர். ரெண்டாவது கேள்வி, முகலாயர்களின் ஆட்சி காலம் கிபி 1526 இருந்து 1707 வரைக்கும். 3, இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகுருதீன் முகமது பாபர். 4, முகல் என்னும் வார்த்தையை யாரிடம் கண்டறியலாம்? பாபரின் மூதாதையரிடம். 5, பாபர் தந்தை வழியில் தைமூரின் கொள்ளுப்பேரன். ஸோ தந்தை வழியில் தைமூரோட கொள்ளுப்பேரன். தாய் வழியில் தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ்கான், அதாவது செங்கிஸ்கான் மரபில் வந்தவங்க. தாய் வழியில் செங்கிஸ்கான், தந்தை வழியில் வந்துட்டு தைமூர். 7, பாபர் பிறந்த ஆண்டு கிபி 1483 பிப்ரவரி 14. 8வது கேள்வி, பாபரின் இயற்பெயர் ஜாகுருதீன் முகமது. 9, ஜாகுருதீன் என்பதன் பொருள் நம்பிக்கையை காப்பவர். 10, பாபர் எத்தனை வயதில் பரம்பரை சொத்தை பெற்றார்? 12 வயதில். 11, பாபர் தனது 12வது வயதில் பரம்பரை சொத்தாக பெற்ற இடம் பர்கானா. எங்கே இருக்கு அப்படின்னா மத்திய ஆசியாவில் வந்துட்டு இந்த பகுதி இருக்குது. 12, பாபர் பர்கானாவில் இருந்து யாரால் துரத்தி அடிக்கப்பட்டார்? உஸ்பெக்குகளால். 13, பாபர் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற இடம் காபூல். 14, பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1505. 15, பாபர் இந்தியாவை நோக்கி தனது முதல் படையெடுப்பை மேற்கொண்ட ஆண்டு கிபி 1505. 16, தௌலத்கான் லோடியின் மகன் திலாவார்கான். 17, பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்படி அழைத்தவர்கள் திலாவார்கான், ஆலம்கான். 18, திலாவார்கான், ஆலம்கான் யாரை பதவியை விட்டு நீக்க பாபரின் உதவியை நாடிச் சென்றனர்? இப்ராஹிம் லோடி. 19, முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1526. 20, முதலாம் பானிபட் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? பாபர், இப்ராஹிம் லோடி. 21, முதல் பானிபட் போரில் வெற்றி பெற்றவர் பாபர். 22, முதல் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து பாபர் கைப்பற்றிய பகுதிகள்
டெல்லி, ஆக்ரா. 24 முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த பகுதியை தலைநகராக கொண்டு தொடங்கியது? ஆக்ரா. 25 பாபர் ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் தோற்கடித்த ஆண்டு? கிபி 1527. 26 பாபர் ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் தோற்கடித்த இடம்? கன்வா. ஸோ இதை வந்துட்டு கன்வா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527. யார் யாருக்கு இடையில நடைபெற்றது அப்படின்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ இவர் வந்து வரிசையாக வந்துட்டு வந்திருப்பார். 26 பானிபட் போர், அது 1526 பானிபட், 1527 கன்வா, அதுக்கப்புறம் 1528 சந்தேரி, 1529 காக்ரா, அப்புறம் 1530 வந்து இவர் வந்து இறந்திருப்பார். ஸோ இவருடைய போர்கள் எல்லாமே கடைசியாக அந்த 4 வருஷத்துக்கான போர்கள் வந்து 4 போர்கள் வரிசையாக வந்துட்டு வரும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 27 சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு? கிபி 1528. 28 சந்தேரி போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? பாபர் விசஸ் மேதினி ராய். 29 பாபர் காக்ரா போரை மேற்கொண்ட ஆண்டு? 1529. 30 காக்ரா போரில் பாபர் யாரை வெற்றி கொண்டார்? வங்காளம், பீகார் பகுதியை சேர்ந்த ஆப்கானியர்கள். 31 பாபர் இயற்கை எய்திய ஆண்டு? கிபி 1530. 32 பாபர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? துருக்கி, பாரசீகம். 33 பாபரின் சுயசரிதை துசுக்-இ பாபரி. 34 பாபர் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் எதில் பதிவு செய்துள்ளார்? எதில் பதிவு செய்துள்ளார் அப்படின்னா துசுக்-இ பாபரி அவருடைய சுயசரிதையில். 35 தமது மகன்களில் யார் தகுதி உடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்தவர் செங்கிஸ்கான். 36 செங்கிஸ்கான் மரபை பின்பற்றியவர் பாபர். 37 பாபர் யாரை தம் வாரிசாக அறிவித்தார்? ஹுமாயூன். 38 பாபருக்கு பின் ஆட்சிக்கு வந்த முகலாய மன்னர்? ஹுமாயூன். 39 ஹுமாயூன் நாடுகளை யாருக்கு பிரித்து கொடுத்தார்? சகோதரர்களுக்கு. அதாவது பாபர் ஆசைப்படி அவர் வந்துட்டு அரியணை ஏறினாலும் அவர்கிட்ட கொடுத்த பகுதிகள் எல்லாமே அவரோட தம்பிங்களுக்கு வந்துட்டு பிரித்து கொடுத்துருந்துருப்பார் அவரோட அப்பாவோட ஆசைக்கு இணங்க. 40 ஹுமாயூனின் சகோதரர்கள் யார் யார் அப்படின்னா கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி. ஹுமாயூனுக்கு பெரும் போட்டியாளராக விளங்கியவர் ஷெர்ஷா. ஷெர்ஷா மட்டும் இல்லாமல் அவங்களோட சகோதரர்களும் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய போட்டியாக வந்து இருந்திருப்பாங்க. என்னதான் தான் தம்பிங்களுக்கு வந்துட்டு சொத்தை பிரித்து கொடுத்துருந்தாலும் அவங்க 3 பேருக்குமே அந்த அரியணை மேலே தான் வந்துட்டு கண்ணு வந்து இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அவருக்கு எதிரியாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களோட 3 சகோதரர்களும். பெரிய போட்டியாளராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஷெர்ஷா வந்துட்டு இருந்திருப்பார். 42 ஷெர்ஷா ஆட்சி செய்து வந்த பகுதிகள்? பீகார், வங்காளம். 43 சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு? கிபி 1539. 44 சௌசா போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? ஷெர்ஷா சூரி, ஹுமாயூன். 45 சௌசா போரில் வெற்றி பெற்றவர் ஷெர்ஷா. ஹுமாயூன் வந்துட்டு தோற்கடிச்சிருந்திருப்பாரு. 46 கன்னோசி போர் நடைபெற்ற ஆண்டு? கிபி 1540. 47 கன்னோசி போரில் வெற்றி பெற்றவர் ஷெர்ஷா சூரி. ஸோ ஹுமாயூனை கன்னோசிலையும் தோற்கடிச்சிருந்திருப்பாரு, அப்புறம் சௌசா அப்படின்ற இடத்துலையும் தோற்கடிச்சிருந்திருப்பாரு ஷெர்ஷா அவர்கள். 48 ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்த இடங்கள்? சௌசா, கன்னோஜ்.
49 பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்தவர் ஷா தாம்ஸ். 50 யாருடைய உதவியுடன் ஹுமாயூன் டெல்லியை மீட்டார்? ஷா தாம்ஸ். அதாவது ஷெர்ஷா சூரி வந்துட்டு அவரை தோற்கடிச்சிருந்திருப்பாரு. மறுபடியும் இந்த பாரசீக அரசர் அதாவது சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்சப்போட உதவியினால தான் மறுபடியும் வந்து அவர் வந்து டெல்லியை வந்து ஹுமாயூன் வந்து மீட்டிருப்பாரு. 51 சா தாம்ஸ் ஹுமாயூன் டெல்லியை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1555. 52 ஹுமாயூன் மரணம் அடைந்த ஆண்டு கிபி 1556. கைப்பற்றின ஒரு வருஷத்திலே அவர் வந்துட்டு இறந்துட்டு இருப்பாரு. 53 ஹுமாயூன் எவ்வாறு மரணம் அடைந்தார்? நூலகத்தின் படிக்கட்டுகளில் தவறி விழுந்து. 54 ஷெர்ஷாவின் தந்தை ஹசன் சூரி. 55 பீகாரில் சசாரம் பகுதியை ஆட்சி செய்தவர் ஹசன் சூரி. 56 ஷெர்ஷா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சூர் வம்சம். 57 ஷெர்ஷா சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கிய இடம் ஆக்ரா. 58 வங்காளம் முதல் சிந்து வரை பேரரசை உருவாக்கியவர் ஷெர்ஷா சூரி. 59 நில வருவாய் முறையை அறிமுகம் செய்தவர் ஷெர்ஷா சூரி. 60 நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் தரவு அளவுபடுத்தியவர் ஷெர்ஷா சூரி. 61 ஹுமாயூனின் மகன் அக்பர். 62 அக்பர் தனது எத்தனையாவது வயதில் மன்னராக முடிசூட்டப் பெற்றார்? 14 வயதில். இவர் சின்ன வயசு அப்படின்றதுனால இவர் வந்து பெயரளவுக்கு மட்டும் வச்சுட்டு இவரோட பகர ஆளுநரான பைராம் கான் தான் ஆட்சியை வந்துட்டு செஞ்சுட்டு வந்திருப்பாரு. ஆனால் அக்பருக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏஜ் அதாவது ஆட்சி செய்யக்கூடிய வயது வந்த வரைக்கும் கூட அக்பரை வந்து ஆட்சி செய்ய விடாமல் பைராம் கான் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டே வந்திருப்பாரு. அதனால அக்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பைராம் கான் வந்துட்டு ஒரு சிலர் பிளான் பண்ணி பைராம் கானை வந்துட்டு சாவடிச்சிட்டு அதுக்கப்புறம் அக்பர் வந்து ப்ராப்பராக வந்துட்டு ரூல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. 63 அக்பரின் பகர ஆளுநராக விளங்கியவர் பைராம் கான். 64 சூர் வம்சத்தை சேர்ந்த தளபதி ஹெமு. 65 சூர் வம்சத்தை சேர்ந்த தளபதி ஹெமு கைப்பற்றிய பகுதிகள் டெல்லி ஆக்ரா. 66 ஹெமு டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1556. 67 ஹெமுவை தோற்கடித்தவர் பைராம் கான். 68 ஹெமுவை பைராம் கான் தோற்கடித்த போர் இரண்டாம் பானிபட் போர். 69 இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1556. ஃபர்ஸ்ட் பானிபட் 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். ரெண்டாவது பானிபட் வந்து பைராம் கானுக்கும் அதுக்கப்புறம் ஹெமுக்கும் அதாவது சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமுக்கும் வந்துட்டு நடந்திருக்கும். இது செகண்ட் பானிபட். ஸோ பானிபட் போர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர் பானிபட். 70 அக்பரின் தூண்டுதலால் பைராம் கான் கொலை செய்யப்பட்ட இடம் குஜராத். 71 அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதியை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர காரணம் படையெடுப்பு, நட்புறவு, திருமண உறவு. இது ரிலேட்டடாக அவரை சுற்றி இருந்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு அவர் இணைச்சிருந்திருக்காரு. 72 மாலவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளையும் கைப்பற்றியவர் அக்பர். 73 அக்பரால் தோற்கடிக்கப்பட்ட மத்திய இந்திய பகுதியை சேர்ந்தவர் ராணி துர்காதேவி. இவங்களை வந்து அக்பர் தோற்கடிச்சிருந்திருப்பாரு. 74 அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக விளங்கியவர் ராணி சந்த் பீவி. 75 ராணி சந்த் பீவியின் மீது படையெடுத்தவர் அக்பர். ஆனால் ராணி சந்த் பீவி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடி. அவங்கள வந்து ஒன்றுமே பண்ண முடியல முகலாய படையினால். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமாதானமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 76 யாருடன் முகலாய படை அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது? ராணி சந்த் பீவி.
77 மேவார் பகுதியை ஆட்சி புரிந்து வந்த அரசர் ராணா உதய் சிங். 78 ராணா உதய் சிங்கை தோற்கடித்தவர் அக்பர். 79 அக்பர் ராணா உதய் சிங்கை தோற்கடித்து கைப்பற்றிய பகுதிகள் சித்தூர், ராந்தம்பூர். 80 அக்பர் சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1568. 81 அக்பர் ராந்தம்பூரை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1569. 82 உதயசிங்கின் மகன் ராணா பிரதாப் சிங். 83 ஹால்டிகாட் போரில் ராணா பிரதாப் சிங்கை தோற்கடித்தவர் அக்பர். 84 ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1576. 85 ராணா பிரதாப் சிங்கின் குதிரையின் பெயர் சேத்தக். இவர் அக்பர் அவரை தோற்கடிச்சிருந்திருப்பாரு. ஆனாலுமே இந்த ராணா பிரதாப் சிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட குதிரை சேத்தக் அப்படின்ற பேரை அந்த குதிரைக்கு, அந்த குதிரையில தப்பிச்சு காட்டு பக்கமா போயிட்டு அங்கிருந்தும் மறுபடியும் போரை செஞ்சிருந்திருப்பாரு. ஆனாலும் அவர் தோல்வியை தான் அடைஞ்சிருந்திருப்பாரு. 86 அக்பர் குஜராத்தை கைப்பற்றியதால் எந்தெந்த பகுதிகள் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உதவியது? அரேபியா, ஐரோப்பா. 87 அக்பர் கிழக்கே எந்தெந்த பகுதியின் மீது படையெடுத்தார்? வங்காளம், பீகார், ஒடிசா. 88 கிழக்கே எடுத்த படையெடுப்பின் மூலம் தொடர்பு ஏற்பட்ட பகுதிகள் தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனா. 89 அக்பர் நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமானது? வடமேற்கு பகுதிகளில் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 90 வடமேற்கு பகுதிகளில் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையின் மூலம் இணைக்கப்பட்ட பகுதிகள் காண்டகார், காஷ்மீர், காபூல். 91 அக்பர் தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பின் மூலம் இணைக்கப்பட்ட பகுதி பீரார், காண்டேஷ், அகமது நகர். 92 முகலாய பேரரசின் எல்லைகள். வடக்குல காஷ்மீர், தெற்கு பகுதியில் கோதாவரி, மேற்கில் காண்டகார், கிழக்கு வங்காளம். 93 அக்பர் இயற்கை எய்திய ஆண்டு கிபி 1605. 94 வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர் அக்பர். 95 முஸ்லிம்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரி ஜிசியா. 96 ஜிசியா வரியை நீக்கியவர் அக்பர். 97 இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை நீக்கியவர் அக்பர். 98 ராஜபுத்திர உயர்குடி பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர் அக்பர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜோதா அக்பர் மூவி இருக்குல்ல, அதை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும். 99 பேரரசின் உயர் பதவிகளில் ராஜபுத்திர பிரபுக்களை பணி அமர்த்தியவர் அக்பர். 100 காபூலின் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டவர் ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங். 101 அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையையும் பெற்றிருந்த சூபி துறவி சலீம் சிஸ்டி. 102 அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையையும் பெற்றிருந்த சீக்கிய குரு ராம்தாஸ். 103 அக்பர் குரு ராம்தாஸுக்கு பரிசாக வழங்கிய இடம் அமிர்தசரஸ். அமிர்தசரஸ்ல ஒரு பகுதியை பரிசா கொடுத்திருந்திருப்பாரு. 104 ஹர்மிந்தர் சாஹித் கருவறை கட்டப்பட்ட இடம் அமிர்தசரஸ். 105 அக்பரால் உருவாக்கப்பட்ட புதிய நகரம் பதேபூர் சிக்ரி. 106 பதேபூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட மண்டபம் இபாதத் கானா. 107 எந்த மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர்? இபாதத் கானா. 108 கல்வியை
பெரிதும் ஆதரித்தவர் அக்பர். 109 யாருடைய நூலகத்தில் 400க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன? அக்பர். 110 அக்பர் அவையில் இடம் பெற்றிருந்த நூலாசிரியர்கள் அபுல் பாசல், அப்துல் பெய்சி, அப்துல் ரஹீம் கான்-இ கான். 111 அக்பர் அவையில் இடம் பெற்றிருந்த சிறந்த கதை ஆசிரியர் பீர்பால். 112 அக்பர் அவையில் இடம் பெற்றிருந்த திறமையான அதிகாரிகள் ராஜா தோடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங். 113 அக்பர் அவையில் இடம்பெற்றிருந்த பாடல் ஆசிரியர் மற்றும் இசை மேதை தான்சென். 114 அக்பர் அவையில் இடம்பெற்ற சிறந்த ஓவியர் தஷ்வந்த். 115 அக்பருக்கு பின் அரியணை ஏறியவர் ஜஹாங்கீர். 116 அக்பருடைய ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த மகன் ஜஹாங்கீர். 117 உலகத்தை கைப்பற்றியவர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். 118 அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர் ஜஹாங்கீர். 119 ஜஹாங்கீரின் மனைவி மெஹருன்னிசா. 120 மெஹருன்னிசா எவ்வாறு அறியப்பட்டார்? நூர்ஜஹான். 121 ஜஹாங்கீர் காலத்தில் உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தவர் நூர்ஜஹான் என்று அறியப்பட்ட மெஹருன்னிசா. ஜஹாங்கீர் வந்துட்டு ஆட்சி செய்கிறத விட அவருக்கு இந்த கலைகள், ஓவியம் இது ரிலேட்டடாக அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவர் அதை பார்த்துருந்துருப்பார். ஸோ அதில் கவனம் செலுத்ததுனால அவரால் இதில் கவனம் செலுத்த முடியாததுனால அவரோட ஒய்ஃபு அதாவது நூர்ஜஹான் ஆட்சி பொறுப்பை ஏற்று பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் உண்மையான அதிகாரம் யார் பெற்றிருப்பாங்க ஜஹாங்கீர் பீரியடில் அப்படின்னா அவரோட மனைவி நூர்ஜஹான் தான். 122 தந்தையின் மரபுகளை ஓரளவு பின்பற்றியவர் ஜஹாங்கீர். 123 அக்பர் காலத்து சமய சகிப்புத்தன்மை யார் காலத்திலும் தொடர்ந்தது? ஜஹாங்கீர் காலத்திலும். 124 ஜஹாங்கீரின் மகன் குஸ்ரு. 125 ஜஹாங்கீருக்கு எதிரான அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டவர் குஸ்ரு. அவரோட பையன்தான். குஸ்ருக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா 126 குஸ்ருவுக்கு உதவிய சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங். 127 ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங். தன் பையனுக்கு அரியணை ஏறணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னா அவர் தான் குரு அர்ஜுன் சிங். அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவரை தெரிஞ்சதுனால அவரை தூக்கில் இவர் போட்டிருப்பார். இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸை இவர் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் தான் காண்டக்காரை அக்பர் கைப்பற்றியிருப்பார். அதை இழக்கிற ஒரு விதமாக நடந்திருக்கும். 128 முகலாயருக்கும் சீக்கியருக்கும் இடையே போர் நடைபெற காரணமாக அமைந்தவை ஜஹாங்கீர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட்டதால். 129 வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர் இழந்த இடங்கள் ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா. 130 முகலாயர் எந்த பகுதியை இழந்ததால் வடமேற்கிலிருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போல் ஆகியது காண்டகார். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். இதை யார் கைப்பற்றியிருப்பாங்க அப்படின்னா அக்பர். 131 ஜஹாங்கீர் எந்த பகுதியை கைப்பற்றிய போதிலும் அவர் ஆட்சி காலம் முழுவதும் பிரச்சனைக்கு உரியதாகவே இருந்தது அகமது நகர். இந்த பகுதியை கைப்பற்றினாலுமே கூட அவருக்கு கடைசி வரைக்கும் இது ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அகமது நகர். 132 போர்ச்சுகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயருக்கும் வணிக உரிமைகளை வழங்கியவர் ஜஹாங்கீர். 133 இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதி தாமஸ் ரோ. 134 இங்கிலாந்து அரசர்
முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? ஜஹாங்கீர். 135 ஜஹாங்கீரிடம் வணிக மையம் அமைப்பதற்கு அனுமதி பெற்ற ஆங்கிலேய பிரதிநிதி தாமஸ் ரோ. 136 ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? சூரத். யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கி? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் கிட்ட யார் பெர்மிஷன் வாங்க வந்திருப்பாங்க அப்படின்னா தாமஸ் ரோ. அவர் யாருடைய பிரதிநிதி? முதலாம் ஜேம்ஸோட பிரதிநிதி. 137 ஜஹாங்கீரை தொடர்ந்து முகலாய மன்னராக பொறுப்பேற்றவர்? குர்ரம். ஸோ குஸ்ரு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு சீக்கிய குரு. அதுக்கப்புறம் அவரை தூக்கில் போட்டதுனால குஸ்ருக்கு அந்த ஐடியாவே போயிருக்கும் போல. ஸோ குர்ரம் தான் ஜஹாங்கீருக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. 138 குர்ரம் என்று அழைக்கப்பட்டவர்? ஷாஜகான். 139 ஷாஜகான் என்பதன் பொருள்? உலகத்தின் அரசர். 140 ஷாஜகான் அகமது நகருக்கு எதிராக படையெடுத்து அதை இணைத்து கொண்ட ஆண்டு? கிபி 1632. 141 ஷாஜகான் கைப்பற்றிய மற்ற பகுதிகள்? பிஜப்பூர், கோல்கொண்டா. 142 தக்கான அரசர்களிடம் பணியில் சேர்ந்தவர்கள்? மராத்தியர்கள். மராத்தியர்களில் பர்டிகுலராக யாரை சொல்லணும் அப்படின்னா ஷாஜி போன்ஸ்லே. ஷாஜி போன்ஸ்லே யார் அப்படின்னா சிவாஜியோட அப்பா தான் ஷாஜி போன்ஸ்லே. 143 முகலாயர்களுக்கு எதிராக போரிட்டவர்கள்? மராத்தியர்கள். 144 சமய விடயங்களில் சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கியவர்? ஷாஜகான். 145 யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை எட்டியது? ஷாஜகான். 146 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்ட ஆண்டு? கிபி 1657. 147 ஷாஜகானின் மகன்கள்? மொத்தம் இவருக்கு 4 பேர். அவுரங்கசீப், தாரா, சுஜா, முராத். 148 வாரிசுரிமை போரில் தாரா, சுஜா, முராத் ஆகிய 3 சகோதரர்களையும் கொன்று வெற்றி பெற்றவர் அவுரங்கசீப். 149 ஷாஜகான் எத்தனை ஆண்டுகள் ஒரு கைதியாக கழித்தார்? 8 ஆண்டுகள். 150 ஷாஜகான் தம் வாழ்நாளின் இறுதி 8 ஆண்டுகள் எந்த கோட்டையில் கழித்தார்? ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபஜ் அரண்மனையில். 151 முகலாய மன்னர்களில் கடைசி அரசர் அவுரங்கசீப். 152 தன் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கியவர்? அவுரங்கசீப். தந்தையை மட்டுமா சிறைப்படுத்தினாரு? கிடையாது. அவங்களோட 3 தம்பிங்களையும் சாவடிச்சிட்டு தான் அவர் அரியணைக்கே வந்திருப்பாரு. 153 அவுரங்கசீப்பின் பட்டப்பெயர்? ஆலம்கீர். 154 ஆலம்கீர் என்பதன் பொருள்? உலகத்தை கைப்பற்றியவர். 155 கலைகளின் மீதும் கட்டிடக்கலையின் மீதும் நாட்டம் கொள்ளாமல் இருந்தவர்? அவுரங்கசீப். 156 தன் மதத்தை தவிர மற்ற மதத்தை சகித்து கொள்ளாதவர்? அவுரங்கசீப். 157 இந்துக்களின் மீது மீண்டும் ஜிசியா வரியை விதித்தவர்? அவுரங்கசீப். ஜிசியா வரியை எடுத்தவர் அக்பர் எடுத்திருந்திருப்பாரு. அதை மறுபடியும் யார் விதிச்சிருப்பாரு அப்படின்னா அவுரங்கசீப். 158 இந்துக்களை அரசு பணிகளில் அமர்த்துவதை தவிர்த்தவர்? அவுரங்கசீப். 159 கிபி 1658க்கும் கிபி 1681 இந்த இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் யாருடைய கலகங்களை அடக்கினார்? பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுக்கள், சாத்னாமியர்கள் இவங்களோட கலகத்தை எல்லாமே அவுரங்கசீப் அடக்கியிருப்பார். 160 அவுரங்கசீப் வடகிழக்கில் மேற்கொண்ட விரிவாக்கத்தின் மூலம் யாருடன் போர் ஏற்பட காரணமாக அமைந்தது? காமரூபாவை சேர்ந்த ஆஹோம் அரசுடன். 161 தக்காணத்தில் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டவர்? அக்பர். 162
அவுரங்கசீப் தக்காணம் சென்ற ஆண்டு கிபி 1689. 163 ராஜபுத்திரர்களோடு சேர்ந்து அவுரங்கசீப்பிற்கு இடையூறு விளைவித்தவர் அக்பர். 164 தக்காணத்தில் அவுரங்கசீப் பணிய வைத்த அரசுகள் பிஜப்பூர், கோல்கொண்டா. 165 சிவாஜி தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்த ஆண்டு கிபி 1674. அவுரங்கசீப்புக்கு வந்துட்டு ரொம்ப குடைச்சலை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிவாஜி வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாரு. 166 தென்மேற்கில் யாருடைய எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க இயலவில்லை? சிவாஜியின் எழுச்சி. எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது அவரால். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட பையன் சாம்பாஜியை கைது பண்ணி அவரை வந்து சாவடிச்சிருவார். 167 சிவாஜியின் மைந்தர் சாம்பாஜி. 168 சாம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்து கொலை செய்தவர் அவுரங்கசீப். 169 அவுரங்கசீப் மரணமடைந்த ஆண்டு மற்றும் வயது. அவுரங்கசீப் வந்து அவரோட 96வது வயதில் தான் இறந்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா கிபி 1707. 170 மரணத்தை தழுவும் வரை அவுரங்கசீப் எங்கு தங்கியிருந்தார்? தக்காணத்தில். 171 அவுரங்கசீப் ஆட்சியின் இறுதி காலத்தில் ஆங்கிலேயர்கள் வணிக மையங்களை நிறுவிய இடங்கள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய். 172 பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை நிறுவிய இடம் பாண்டிச்சேரி. 173 முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உச்ச உயர்நிலை தலைவர் பேரரசர். 174 முகலாயர் நிர்வாகத்தில் சட்டங்களை இயற்றுபவர் பேரரசர். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் பேரரசர் தான். 175 படைகளின் தலைமை தளபதி மற்றும் நீதி வழங்குபவர் பேரரசர். 176 முகலாய பேரரசில் இடம்பெற்றுள்ள முக்கிய அதிகாரிகள் வக்கீல் பிரதம மந்திரி, வஜீர் வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், இல்லை வஜீர் அல்லது தவான்னு சொல்லுவாங்க, வருவாய்த்துறை மற்றும் செலவுகள். மீர்பாக்ஷி இராணுவத்துறையோட அமைச்சர். மீர் சமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனிப்பவர். குவாஜி தலைமை நீதிபதி. சதா உஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர். 177 மாகாண நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? பேரரசு, பேரரசு சுபாக்கள், சுபாக்கள் வந்து சர்க்கார், சர்க்கார பர்கானா, பர்கானா வந்துட்டு கிராமம். 178 ஒவ்வொரு சுபாவும் எந்த அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது? சுபேதார். 179 நகரங்களையும் பெரு நகரங்களையும் நிர்வகித்த அதிகாரிகள் கொத்வால். 180 சட்டம் ஒழுங்கை பராமரித்தவர்கள் கொத்வால். 181 கிராம நிர்வாகம் யாரிடம் வழங்கப்பட்டு இருந்தது? கிராம பஞ்சாயத்துக்களிடம். 182 முகலாய இராணுவமானது எந்தெந்த பிரிவுகளை கொண்டிருந்தது? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை. 183 மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். 184 சாட், சவார் என்னும் இரு விடயங்களை சார்ந்திருந்தது மன்சப்தார். 185 சாட் என்பது மன்சப்தாரரின் தகுதியை குறிப்பதாகும். மன்சப்தாரரோட தகுதி சாட். 186 சவார் என்பது மன்சப்தாரர் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கை. இதுதான் வந்துட்டு சவார் அப்படின்றதுக்கான மீனிங். சாட் அப்படின்னா மன்சப்தாரரோட தகுதி, சவார் அப்படின்றது அவர் பராமரிக்க வேண்டிய குதிரையும் அந்த குதிரை வீரர்களும் தான், அவங்களோட எண்ணிக்கை. 187 மன்சப்தாரரின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்து. எத்தனை குதிரைகள் அப்படின்னா 10ல் இருந்து 10,000 வரைக்கும். 188 மன்சப்தாரர்களுக்கு உயர்ந்த ஊதியம் அளித்தவர் பேரரசர். 189
முகலாயர் காலத்தில் திருட்டை தவிர்க்க குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை வந்துட்டு பழக்கத்தில் இருந்திருக்கு. 190 யாருடைய ஆட்சி காலத்திற்கு பின் மன்சப்தாரர் உரிமை பரம்பரையானது? அக்பர். அதுக்கு முன்னாடி வந்து அது பரம்பரையான ஒரு வேலை வந்து கிடையாது. அக்பர் பீரியட்ல தான் அந்த ஒர்க் வந்துட்டு பரம்பரையாக வந்து அவங்க செஞ்சுருந்துருப்பாங்க. 191 நில வருவாய் நிர்வாகம் யார் ஆட்சி காலத்தில் சீரமைக்கப்பட்டது? அக்பர். 192 அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால். 193 ஷெர்ஷா அறிமுகம் செய்த நில வருவாய் முறையை பின்பற்றியவர் அக்பர். 194 ராஜா தோடர்மால் ஜப்த் முறையை நடைமுறைப்படுத்திய இடம் வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில். 195 முகலாய ஆட்சி காலத்தில் நிலவரி எவ்வாறு வசூலிக்கப்பட்டது? 1/3, அதாவது 1/3. 196 எவ்வளவு ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 வரியாக நிர்ணயம் செய்யப்பட்டது? 10 ஆண்டு காலத்திற்கு. இந்த 10 ஆண்டு காலத்தோட சராசரியாக தான் 1/3 வரியாக வந்து செலுத்தணும் அப்படின்ற மாதிரி நிர்ணயம் செஞ்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த பீரியட் வந்துட்டு 10 இயர்ஸ். 197 ஜப்த் அல்லது ஜப்தி முறையை தக்கான மாகாணங்களில் விரிவுபடுத்தியவர் ஷாஜகான். 198 முகலாய பேரரசு பழைய இக்தா முறையை எவ்வாறு புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர்? ஜாகீர். 199 இக்தா முறை யார் ஆட்சி காலத்தில் இருந்தது? டெல்லி சுல்தான்கள். 200 ஜாகீர் முறையில் நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பும் அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? இராணுவ அல்லது சிவில் அதிகாரியிடம். 201 தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரரும் ஜாகிர்தார். 202 முகலாயர் காலத்தில் மாவட்ட அளவில் வசூல் செய்யும் அதிகாரி, அதாவது வரி வசூல் செய்யும் அதிகாரி அமில் குஜார். 203 அமில் குஜாருக்கு உதவிய துணைநிலை அதிகாரிகள் பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம். 204 நில உரிமையாளர்களிடம் இருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். 205 ஜமீன்தார்கள் யாருடைய உதவியுடன் நில வரி வசூல் செய்தனர்? முகலாய அதிகாரிகள், படை வீரர்கள். 206 சட்டம், ஒழுங்கு, அமைதி ஆகியவற்றையும் பாதுகாத்தவர் ஜமீன்தாரர்கள். 207 உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஜமீன்தார்கள். 208 எப்போது ஜமீன்தார்களுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது? 16ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில். 209 வரி வசூல் செய்வதற்காக படைகளை வைத்துக்கொள்ளும் அதிகாரம் ஜமீன்தாரர்களுக்கு வழங்கப்பட்டது. 210 அரசர் நிலங்களை யாருக்கு வழங்கினார்? அறிஞர்களுக்கு, இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோர்களுக்கு, சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கு. 211 வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சுய ஊர்கள். எந்தெந்த நிலங்களுக்கு வரி விலக்கு கிடையாது அப்படின்னா, இந்த மேலே வந்து கொடுத்துருக்காருல, அறிஞர்களுக்கு, இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோர்களுக்கு, சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் அரசர் வந்துட்டு நிலங்கள் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த நிலத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வரி வந்து கிடையாது. அந்த வரி விலக்கு இல்லாத நிலங்கள் தான் எந்த மாதிரி அழைச்சாங்க அப்படின்னா சுய ஊர்கள் அப்படின்னு சொல்லி. 212 முகலாய பேரரசர்கள் பின்பற்றிய மதம் இஸ்லாம். 213 சமய கொள்கையில் மிகவும் முற்போக்காளராகவும் தாராள மனப்பாங்கு கொண்டவராகவும் விளங்கியவர் அக்பர். 214 அக்பர் அவையில் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்த பாதிரியார்கள் போர்த்துகீசிய கிறித்தவ பாதிரியார்கள்.
215 அக்பர் அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து உருவாக்க முயன்ற ஒரே சமயம் தீன் இலாஹி. 216 தீன் இலாஹி என்றால் தெய்வீக மதம். அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா மதத்தில் இருந்தும் உள்ள கருத்துக்களை எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு மதத்தை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அக்பர் நினச்சிருந்திருப்பாரு. அந்த மதத்தோட பேர் தான் தீன் இலாஹி. அந்த தீன் இலாஹியோட மீனிங் வந்து தெய்வீக மதம். 217 அக்பருடைய கொள்கையை பின்பற்றியவர்கள் ஜஹாங்கீர், ஷாஜகான். 218 தம்முடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்தவர் அவுரங்கசீப். ஃபாலோ பண்ணவங்க ஜஹாங்கீரும் ஷாஜகானும் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணாமல் இருந்தவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். 219 பாரசீக கட்டடக்கலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாபர். 220 பாபர் பாரசீக கட்டடக்கலை முறையில் இந்தியாவில் கட்டடங்கள் கட்டிய இடங்கள் ஆக்ரா, பயானா, டோலாப்பூர், குவாலியர், கியூல். 221 ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தீன்-இ-பானா என்று அழைக்கப்பட்டது. 222 ஹுமாயூனின் தீன்-இ-பானா என்ற கட்டடத்தை இடித்தவர் சிர்ஷா. 223 தீன்-இ-பானாவை இடித்து சிர்ஷா கட்டிய கட்டடம் புராணக்கிலா. 224 சிர்ஷா ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் கல்லறை மாடம். 225 சிர்ஷா ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கல்லறை மாட நினைவு சின்னம் அமைந்துள்ள இடம் பீகாரில் சசாரம் பகுதியில். 226 அக்பரால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் திவான்-இ-காஸ், திவான்-இ-ஆம், பஞ்ச்மஹால், ரங்மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர்வாசா. 227 அக்பரின் கல்லறை அமைந்துள்ள இடம் சிக்கந்தரா. 228 அக்பரின் கல்லறை கட்டடப் பணிகளை நிறைவு செய்தவர் அக்பரின் கல்லறை கட்டடப் பணிகளை நிறைவு செய்தவர் ஜஹாங்கீர். 229 நூர்ஜஹானின் தந்தை இம்மத் உத் தௌலா. 230 இம்மத் உத் தௌலாவின் கல்லறையை ஆக்ராவில் கட்டியவர் ஜஹாங்கீர். ஸோ அக்பரோட கல்லறை அந்த கட்டிடப் பணியை நிறைவு செஞ்சவரும் ஜஹாங்கீர் தான். அவரோட மாமனாருக்கு ஒரு கல்லறையை கட்டினவரும் ஜஹாங்கீர் தான். 231 முகலாய பேரரசும் அதன் புகழும் உன்னதமும் யார் காலத்தில் உச்சத்தை எட்டியது ஷாஜகான். 232 பிரமிடு வடிவிலான 5 அடுக்கு கட்டிடம் பஞ்ச்மஹால். 233 பேரரசர் அமர்வதற்காக தயாரிக்கப்பட்டது நவரத்தின கற்கள் பதிக்கப்பெற்ற மைலாசாசனம். 234 தாஜ்மஹால் அமைந்துள்ள நதிக்கரை யமுனை நதிக்கரை எங்கிருக்கு அப்படின்னா யூபியில். 235 தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான். 236 முத்து மசூதி அமைந்துள்ள இடம் ஆக்ரா. 237 முத்து மசூதி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது மோதி மசூதி. 238 ஜும்மா மசூதி அமைந்துள்ள இடம் டெல்லி. 239 முத்து மசூதி, ஜும்மா மசூதியை கட்டியவர் ஷாஜகான். 240 யார் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை பெரிய அளவிலான ஆதரவை பெறவில்லை அவுரங்கசீப். அவருக்கு தான் எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லையே. இருந்தாலும் அவரோட பையன் வந்துட்டு அவங்க அம்மாக்காக ஒரு கட்டிடத்தை வந்து கட்டியிருப்பார். 241 அவுரங்கசீப்பின் மகன் ஆஜாம் ஷா. 242 தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் கல்லறை மாடம் கட்டியவர் ஆஜம் ஷா. 243 ஆஜம் ஷாவால் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட கல்லறை மாடம் பிபிகா மக்பாரா. இதில் வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஹிஸ்ட்ரியில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெசன் என்ன அப்படின்னா இந்த முகலாய பேரரசு, டெல்லி சுல்தான், முகலாய பேரரசு, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான லெசன் தான். இதில் வந்து மொத்தமாக வந்துட்டு ஒரு 243 கொஷின் வந்துட்டு லைன் பை லைன் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். மொத்தமாக நான் ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு.
அடுத்த லெசன் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதோட கண்டினியூவேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.